தமிழ மக்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவை பாருங்க. தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு பற்றி மக்களிடம் இதான்டா திமுக, இதான் திமுக மறந்துடாத. இடுப்பு கிள்ளி திமுகன்னு கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி இப்போ வளையல் உருவி திமுக. என்ன கூட்டம் தெரியுமா? இது குன்னூரில் நடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டம். என்ன கூட்டம்? இந்திய எதிர்ப்பு. அது மட்டும் இல்லாமல் அந்த தொகுதிகள் மறுசீரமைப்பு, அதுக்கு எதிரான கூட்டமாம். இந்த கூட்டத்தில் நம்ம உடன்பிறப்பான உளுத்தம்பருப்பு என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்காருன்றதை பார்த்தீங்களா? அந்த வளையலை உருவுறா மாதிரி உருவுறது ஒரு பக்கம், அந்த பொண்ணை தடவரா மாதிரி தடவுறது. அந்த பெண்மணி சாதாரணமான ஆளா என்றால் இல்லை, நகர்மன்ற தலைவி. உருவுறம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவன் சாதாரணமான ஒரு உறுப்பினர் அட்டை மட்டுமே வைத்திருக்கின்ற ஒரு உடன்பிறப்பான உளுத்தம்பருப்பா என்றால் அதுவும் கிடையாது, ஒரு கவுன்சிலர். இது குன்னூரில் நடந்த அவலம். இதுதான் மாநிலம் முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. திமுகவுடைய கூட்டம் என்றாலே இடுப்பில் கை வைப்பது என்பது சாதாரணமாக நடைபெறக்கூடிய விஷயம். அது ஒருபடி மேலே போய் இந்த உடன்பிறப்புகளான உளுத்தம்பருப்புகள் கடமை கண்ணியம் தட்டுப்பாடு என்கிற நிலையில் அங்கே பெண் காவல் அதிகாரி இருந்தாங்கன்னு வைங்க, அவங்களோட இடுப்புலையும் கை வைப்பாங்க. அதற்கு அந்த அதிகாரி போய் ஒரு புகாரை கொடுத்தால் அந்த புகாரையும் வாபஸ் வாங்க வைக்க சொல்லி நிர்பந்தம் செய்வார்கள். இப்பொழுது புரிந்ததா? திமுகவுடைய கொடி பொருத்திய காரில் ஒரு பொம்பளையை துரத்திட்டு போனது எதுக்கு அப்படின்னு நான் தான் சொல்கிறேனே. திமுக காரனை பொறுத்த வரைக்கும் லேம்ப் போஸ்ட்டுக்கு புடவையை சுற்றி இருந்தாலும் அவன் உரசி பார்ப்பான். இதான்டா திமுக, இதான் திமுக மறந்துடாத. அவர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே எதை திருடலாம், எதை களவாடலாம், யார் மீது கை வைக்கலாம்னா என்ன, வேற என்ன விஷயம்? இந்த மாதிரி தான் பெண்கள் மீது எப்படியெல்லாம் தாக்குதல்களை நடத்தலாம், இதையெல்லாம் முழுவதுமாக கற்று வைத்திருக்கின்ற கும்பல் தான் திமுக. இதில் முக்கியமாக ஒரு பகுதியை கவனிக்கணும் அந்த வீடியோவில். அதில் பாருங்க, எதிரில் இருக்க இன்னொரு ஒரு உளுத்தம்பருப்பான உடன்பருப்பு என்ன சொல்கிறான் பாருங்க. ஏய் கேமரா இருக்குது அப்படின்னு கண்ணிலேயே ஜாடை காட்டுறான். ஆனால் அதை கூட கண்டுகொள்ளாமல் இவன் நோண்டுறான். இப்போ நார்மலாக இதை எப்படி கடந்து போகலாம் அப்படின்னா, இவன் அனுதாபி, இவன் திமுகவின் உறுப்பினர் என்று பல பேர் சொல்கிறார்கள். ஆனால் அவன் திமுகவின் அனுதாபி அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் ஞானசேகரனுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் தெரியுமா, நம்ம மாண்புமிகு பொம்மை ஸ்டாலின். அந்த மாதிரி இதையும் சொல்லலாம்னு நினச்சா முடியாது. ஏன்னா அவன் திமுக கவுன்சிலர். அப்புறம் எப்படி நீ இதை மாற்றி அனுதாபின்னு சொல்லிட்டு போக முடியாது. அப்போ மாட்டிக்கிட்ட பங்கு அப்படின்றது தான் இங்கே மேட்ரே. ஆனால் இதில் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்றதற்காக இவர்கள் கூடியிருக்கிறார்களாம். ஹிந்தி திணிப்பை எதிர்ப்பதற்காக இவர்கள் கூடி இந்த போராட்டத்தை நடத்துகிறார்களாம். இப்படித்தான் மாநிலம் முழுக்க இந்த போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எதற்காக இந்த போராட்டம்? யாருக்கு எதிராக இந்த போராட்டம்? மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக இந்த போராட்டம் என்று சொல்லப்படுகிறது. சரி, மத்திய அரசாங்கம் ஏன் 2021 அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த வரைக்கும் இதை பற்றி பேசவில்லை? நீ 3.5 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் நீ முடிக்கின்ற தருவாயில் ஏன் இந்த விஷயத்தை எழுப்பணும்? இதான் நம்மளுடைய கேள்வி வருது. அதாவது மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை எடுத்து பேசக்கூடாது என்பதற்காகவே, அதையெல்லாம் கேள்வி கேட்டால் உன்னால் பதில் சொல்ல முடியாது என்பதற்காக. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், மின்சார கட்டணம் ஏன் 40% அதிகரித்திருக்கிறது அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? இப்போ மின்சார கட்டணம் ஏன் 40% அதிகரித்திருக்கிறது அப்படின்ற கேள்விக்கு பதில் இருக்கா? இருக்காது. சொத்து வரி ஏன் கூடியிருக்கிறது அப்படின்றதுக்கு பதில் இருக்கா? இருக்காது. அடுத்தது, இந்த பால் விலை ஏன் கூடியிருக்கிறது அப்படின்றதுக்கு ஏதாவது பதில் இருக்கா என்றால் இருக்காது. நீட் விலக்கு என்று சொன்னீர்களே, அதை என்ன செய்தீர்கள் அப்படின்றது ஏதாவது கேள்விக்கு ஏதாவது பதில் இருக்கா? அதுவும் கிடையாது. சரி, இதையெல்லாம் கடந்து மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து அப்படின்னு ஒரு புடுங்கினீங்களே, அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்வீங்களா என்றால் கிடையாது. சரி, உங்களால் தான் எதுவும் புதுசாக தர முடியல, கடந்த ஆட்சியில் என்ன கொடுத்து கொண்டிருந்தார்கள் அப்படின்ற கேள்வி வருது இல்லை? அதாவது கடந்த ஆட்சியில் தாலிக்கு தங்கத்திலிருந்து ஆரம்பித்து அம்மா உப்பு, அம்மா சிமெண்ட், அம்மா குடிநீர் அப்படின்னு சொல்லி இதெல்லாமே வழங்கப்பட்டு வந்தது. அம்மா லேப்டாப், அம்மா இலவச சைக்கிள்
இப்படின்னு எல்லாமே வழங்கப்பட்டு வந்தது. இதெல்லாம் என்ன ஆயிற்று அப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. அப்போ எதுவுமே கிடையாதுன்ற சூழல்ல அப்போ எதற்காகத்தான் நீங்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், யாருக்காகத்தான் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்ற கேள்வி வருது இல்லை. இதில் முக்கியமாக என்னென்னா, சரி எதற்காக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், யாருக்காக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்ன்றது ஒரு பக்கம் வைப்போம். எதுக்குடா இவ்வளோ கடன் வாங்கினீங்க, என்னடா பண்ண போகிறீங்க? மகாராஷ்டிராவோட அதிகமான கடனை நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஏன் வாங்கினீங்க? கடந்த எல்லா முதலமைச்சர்களையும் எடுத்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டின் கடந்த அனைத்து முதலமைச்சர்கள் வாங்கிய கடனை மொத்தத்தையும் ஆட் பண்ணி அதோட நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமாக நம்ம ஸ்டாலின் வாங்கியிருக்காரு. வாங்கி என்னடா பண்ணீங்க? என்னதான் பண்ணீங்க? என்னதான் உங்களுடைய நிர்வாகம்? ஒன்றுமே புரியலையே. கக்கூஸில் சுரண்டுறீங்க, அதில் ஒரு 1700 கோடின்னு சுரண்டி தின்றீங்க, மணலில் சுரண்டுறீங்க. அது கேட்டால் 1 லட்சம் டன் ஒரு நாளைக்கு வெளியில் போகுதுன்றான், வெளி மாநிலத்துக்கு. இப்படி சுரண்டி மக்களை நிர்மூலமாக்குவது அப்படின்றதுக்காக வேண்டி மட்டுமே ஒரு ஆட்சி உட்கார்ந்துருக்கு. நான் தான் சொல்கிறேனே, திமுககாரன் உங்கள்கிட்ட பிரச்சாரத்துக்கு வரானா, வீட்டுக்கிட்ட பிரச்சாரத்துக்கு வரானா, திமுககாரன் பிரச்சாரத்துக்கு வரான்னா நீ என்ன பண்ணணும்னா, உன்னுடைய வீட்டை பூட்டிக்கணும். உன்னுடைய காதில் கழுத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் அவன் பிடிங்கிட்டு போயிடுவான் அப்படின்றதற்கான மிகப்பெரிய ஆதாரம் தான் இப்போ நீ பார்க்கக்கூடிய இந்த குன்னூரில் நடந்த இந்த கூட்டத்துடைய வெளிப்பாடு. இவன் என்ன இந்திய எதிர்ப்பு உணர்வோட உட்கார்ந்துருக்கானா? எப்படிப்பட்ட போராட்டம் அந்த போராட்டம், எப்படிப்பட்டவர்களெல்லாம் கொண்ட போராட்டம் அந்த போராட்டம். 1937 நடந்த போராட்டத்தில் உயிர் நீத்தவர்களாக இருக்கட்டும், 1940களில் நடந்த போராட்டத்தில் உயிர் நீத்தவர்களாக இருக்கட்டும், அல்லது 1960களில் நடந்த அந்த போராட்டத்தில் உயிர் நீத்தவர்களாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட தியாகிகள் எவ்வளவெல்லாம் தியாகம் செய்து, அதாவது உயிர் தியாகம் என்பது உச்சபட்ச தியாகமாக பார்க்கப்படுகிறது. அதையெல்லாம் அவர்கள் செய்தார்கள். எவ்வளவு உணர்வுடன் அவர்கள் செய்திருப்பார்கள். அது சரி தவறு அப்படின்ற விவாதத்தெல்லாம் தனியாக வைப்போம். ஆனால் எவ்வளவு பெரிய ஒரு உயிர் தியாகத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் கொச்சைப்படுத்துகின்ற விதமாகத்தான் இந்த கருணாநிதி குடும்பமே கொச்சையின் அடையாளம், அவமானத்தின் சின்னமாக இந்த கருணாநிதியின் குடும்பம் அமர்ந்திருக்கிறது. திமுகவுடைய தலைமை எப்படி இருக்குமோ அப்படித்தான் தொண்டர்களும் இருப்பார்கள் என்பதற்கான மிகச்சிறந்த அடையாளம் தான் இன்றைக்கு அங்கே நடந்திருக்கின்ற இந்த சம்பவம். இதான் மாநிலம் முழுக்க நடக்குது. ஒரு நகர்மன்ற தலைவியே ஒரு வளையல போட்டுக்கிட்டு போக முடியல, வளையல உருகுறான். யோசிச்சு பாரு, ஒரு சாமானிய மக்கள் போட்டுக்கிட்டு போக முடியுமா? இப்போ புரியுதா ஏன் எம்ஜிஆர் சமாதிக்கும் அம்மா சமாதிக்கும் கூட்டம் அதிகமாக வருகிறது, ஆனால் கருணாநிதி சமாதிக்கு கூட்டம் குறைவாக வருகிறதுன்றது இப்போ புரியுதா? ஏன்னா காதில் மூக்கில் கழுத்தில் போட்டுக்கிறது எல்லாத்தையும் கேட்டுன்னு போய்டுறானுங்கன்ற பயம்தான். அதனால தான் நாங்கள் அன்னிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், எம்ஜிஆருடைய சமாதியில் போய் எல்லாரும் வாட்ச் சத்தம் கேட்குதா, டிக்கு டிக்கு டிக்குன்னு வாட்ச் சத்தம் கேட்குதான்னு போய் காதை வச்சு கேட்பாங்க. எப்பவுமே அது ஒரு வழக்கம் உண்டு. அதாவது எம்ஜிஆர் அவர்களை அவருக்கு பிடித்த அந்த ரோலெக்ஸ் வாட்சை வைத்து அவரை அடக்கம் செய்து விட்டார்கள், அதை அணிந்தவாறே அவரை அடக்கம் செய்து விட்டார்கள் அப்படின்றதுனால அந்த வாட்ச் சத்தம் கேட்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் 2018 கருணாநிதியை போச்சு அடுத்த நாள்லேருந்து அந்த வாட்ச் சத்தம் நின்றுடுச்சு அப்படின்னு மக்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் சொல்ல ஆரம்பித்தாங்க? ஏன்னா திமுக காரன் திருடன், தலைமை திருடன் கருணாநிதி, புதைக்கப்பட்ட கருணாநிதி கண்டிப்பாக முதல் வேலையாக போய் எம்ஜிஆருடைய வாட்சை திருடி இருப்பார் அப்படின்றது தான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கைக்கு தீனி போடுவது போல இந்த திமுக காரனுடைய இந்த செயல் இருந்திருக்கிறது. இப்போவும் சொல்கிறேன், தேர்தல் வரவிருக்கிறது, திமுக காரன் வரப்போகிறான், அதுவும் திண்ணை பிரச்சாரம் செய்ய போகிறானாம். உங்கள் வீட்டு பக்கம் வருகிறான், ஓடி வருகிறான் உதய சூரியன், உன் செயினை பறிப்பான், உன் இடுப்பில் கையை வைப்பான், உன்னை சில்மிஷம் செய்வான் அப்படின்னு இது எல்லாவற்றையும் நீ புரிந்து கொண்டு உஷாராக இருக்கவும், வீட்டை பூட்டி கொண்டு இருக்கவும், பத்திரமாக இருக்கவும், திமுகவிடமிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற நல்லெண்ணத்துடன் இந்த காணொளியை போடுகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.